சென்னை மற்றும் புறநகரில் புல்லட் மோட்டார் சைக்கிள்களை குறிவைத்து திருடி அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்தவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை குரோம்பேட்டை தனியார் ஜவுளி கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த நபர் பார்க்கிங்கில் நிறுத்திய புல்லட் மோட்டார் சைக்கிள் காணாமல் போனது. இதுகுறித்து குரோம்பேட்டை குற்றப்பிரிவு காவல்துறையிடம் புகார் அளித்த போது ஆய்வாளர் சசிகலா தலைமையில் தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு நடத்தினர். அதில் டிப்டாப் உடையணிந்து தொப்பி போட்ட நபர் மிக சாதாரணமாக என்ஃபீல்டு இருசக்கர வாகனத்தை ஆன் செய்து ஓட்டிச் சென்ற காட்சி பதிவாகியிருந்தது. சிசிடிவி காட்சி அடிப்படையில் புல்லட்டை திருடியவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த 60 வயது சுரேஷ் ராஜன் என தெரிய வந்தது. அவரது தந்தை ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். சுரேஷ் ராஜன் மீது சென்னை அண்ணா சதுக்கம் காவல் நிலையத்தில் 2023 MKB நகரில் 2019 ஆண்டிலும் இதேபோன்று இருசக்கர வாகன திருட்டு வழக்குகள் உள்ளன. 2016 ஆண்டு பல்லாவரத்தில் இனோவா கார் திருட்டு வழக்கிலும் தொடர்புடையவர் என தெரிய வந்தது. இதையடுத்து சென்னை ஈக்காட்டு தாங்கலில் மேன்ஷன் ஒன்றில் தங்கியிருந்த சுரேஷ் ராஜனை பிடித்து விசாரித்த போது BSc பட்டதாரியான அவர் LIC ஏஜென்ட்டாக பணி செய்தவர். 1996 திருமணம் செய்து 2004 விவாகரத்து பெற்றதாகவும் பின்னர் திருச்சியில் சிமெண்ட் கம்பெனியில் பணி செய்து வருமானம் போதவில்லை என்பதால் திருட்டில் ஈடுபட்டதாகவும் அதன் மூலம் கிடைத்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவிட்டதாகவும் கூறினார். என்ஃபீல்ட் புல்லட் மோட்டார் சைக்கிளை திருடி விற்றால் நல்ல தொகை கிடைப்பதால் அதற்கான மாஸ்டர் கீயை தயாரித்து திருட்டுக்கு பயன்படுத்தியதாகவும் 20ஆம் தேதி குரோம்பேட்டை போத்தீஸ் துணிக்கடை பார்க்கிங்கில் ஒரு புல்லட் மோட்டார் சைக்கிள், போரூர் சரவணா ஸ்டோர் பார்க்கிங்கில் 2 புல்லட் பைக்குகள் என மொத்தம் 4 புல்லட் வாகனங்களை திருடியதை ஒப்புக்கொண்டதோடு அவற்றை விற்பனைக்காக வைத்திருந்த இடத்தையும் அடையாளம் காட்டினார். அதன் பேரில் 4 புல்லட் மோட்டார் சைக்கிள்களை மீட்ட குரோம்பேட்டை குற்றப்பிரிவு போலீசார் சுரேஷ் ராஜனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சென்னை மற்றும் புறநகரில் உள்ள பிரபல வணிக நிறுவனங்களின் வளாகங்களில் நிறுத்தப்பட்டிருக்கும் புல்லட் மோட்டார் சைக்கிள்களை குறிவைத்து போலீஸ் சாவியை போட்டு திருடிய LIC ஏஜென்ட்டை விரைந்து அடையாளம் கண்டு கைது செய்த போலீசாரை காவல்துறை உயரதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.